சட்டமன்ற தேர்தலில் வந்து பலாப்பழம் சின்னத்தில் நான் போட்டிடுறேன். நான் மற்றவங்கள மாதிரிலாம் கிடையாது. நான் எப்பொழுதும் அனைவருமே ஒருதாய் மக்களாக அனைத்து சமுதாய மக்களையும் நேசிக்கக்கூடியவன். எனவே எனக்கு நான் என்றும் உங்கள் வீட்டு பிள்ளையாக கண்டிப்பாக இருப்பேன். எனக்கு பலாப்பழம் சின்னத்தில் நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். குடிநீர் தட்டுப்பாடு, இந்த மாதிரி ஏரிகள், விவசாயங்கள் சார்ந்து குளங்கள்லாம் தூர்வாரி விவசாயம் செழிப்பதற்கு கண்டிப்பாக நான் உறுதுணையாக இருப்பேன். நீங்கள் எது மற்ற அரசியல்வாதி மாதிரி நினைச்சிட வேணாம். ஏதோ தேர்தலுக்கு மட்டும் வருவாங்க, சொல்லுவாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு மலேசியா பாண்டி 5 வருஷம் எம்எல்ஏவாக இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ ராஜா கண்ணப்ப 5 வருஷம் அமைச்சராக இருந்தார். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும், இந்த மக்களுக்கு என்ன குறைகள் இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. அவங்க எலெக்ஷனுக்கு மட்டும்தான் வருவாங்க. எலெக்ஷனுக்கு மட்டும்தான் சும்மா இந்த மக்களை ஏதாவது விலை கொடுத்து ஏதாவது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே ஒழிய மற்றபடி இந்த மக்களுக்கு சேவையோ இந்த மக்களுக்கு உதவியோ அவங்க செய்ய மாட்டாங்க. நான் அப்படி கிடையாது. தொடர்ந்து இந்த பச்சை துண்டு போட்டு இவ்வளவு பேர் நிற்கிறாங்கன்னா இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன். இங்கே பார்த்தா இந்த முதுகுளத்தூரில் பார்த்தா குடி தண்ணீர் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை தண்ணீர் தலைவிரித்து ஆடுது. அதை கண்டிப்பாக தீர்க்கும் விதமாக நான் செயல்படுவேன். நான் ஜெயிச்சேன்னா 100 நாளில் இந்த தொகுதியை நான் எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்ற பாதைக்கு மாற்றி காமிப்பேன் அப்படின்னு தெரியும். இந்த விவசாயிகள், ஆடு மாடு வளர்க்கக்கூடிய மக்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர்களையே நான் எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த தொகுதிக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனேன்னா ஜாதி மதம் எதையும் பார்க்க மாட்டேன். நான் அனைத்து மக்களையும் ஒன்றாக நினைக்கக்கூடியவன். எனவே எனக்கு இந்த ஒரு முறை நீங்கள் வாய்ப்பளித்து பாருங்கள். உண்மையிலே இந்த இளைஞருடைய வேலை வாய்ப்பும் சரி, அனைத்து திட்டங்களையுமே நான் இங்கே டெல்லியிலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக நான் சுற்றிட்டு இருக்காரு தான். அதனால் இங்கே என்னென்ன நடக்குதுன்னு தெரியும். இங்கே அருகிலோட ஒரு 4 ஹைகோர்ட் நீதிபதி வச்சு கூட மீட்டிங்லாம் இங்கே பண்ணியிருக்கேன். அதனால் தொடர்ந்து இந்த மக்களுக்கு சேவை செய்வதுதான் என்னுடைய நோக்கம். கண்டிப்பாக உங்கள் வீட்டு பிள்ளையை நான் இருப்பேன். நீங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு ஓட்டு போடுங்க. மற்ற அரசியல்வாதிகள் எலெக்ஷனுக்கு தான் வருவாங்க. நான் அப்படி கிடையாது, தொடர்ந்து இருப்பேன். எடுத்துக்காட்டுக்கு நம்ம காளிமுத்து பேசுவார். அன்பார்ந்த எனது தேவையுள்ள வேளாளர்களுக்கு எனக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம என்னதான் ஓட்டு போட்டு என்னதான் வட்ட ஓட்டு போடுறீங்க, கேட்டால திமுக மாற்றி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்மளுக்கு அந்த எஸ்சின்ட்டு ஒரு பேர் போகவே இல்லை. சார் ஹைகோர்ட் வக்கீல், நான் சார்கிட்ட பேசியிருக்கேன். எஸ்சினுக்கு நம்மளை நீக்கிறதுக்கு சார் காலம் விழுவார். அவர் செய்தாருன்னா நம்மளுக்கு முதல்ல அடுத்த தான் செய்வார். எவ்வளோதான் நம்ம பெரிய பதவியில் இருந்தாலும் நம்மளை சொல்கிறது ஒரே வார்த்தை எஸ்சின்னு சொல்லிடுறாங்க. நானே எத்தனையோ இடத்துல போயிருக்கேன், எத்தனையோ கட்சி கொடுத்துட்டு போயிருக்கேன். ஆனால் அவங்க சொல்கிறது, ஆனால் பேசுறது சாசமாக பேசுவாங்க. அப்புறம் நம்மளை எஸ்சின்னு ஒதுக்கிடுவாங்க. நம்மளுக்கு மட்டும் தனி குறியீடு வைப்பாங்க. ஆனால் அதை நீக்கணும்னு சார்ட்ட வேண்டுகோள் வச்சுருக்கேன் நான். சார் அதை அந்த வேண்டுகோளை சார் தீக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளுக்காக வாதாடி அந்த கோர்ட்டில் நம்ம கேஸ் போட்டு அதுக்காக வாதாடி தீக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னன்னா, நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க நிறைய பேர். ஆடு ஒரு சின்ன ஆட்டை ஒரு வண்டி அடித்தாலுமே அவர் 1 லட்சம் 2 லட்சம் கேஸ் போட்டு வாங்கி கொடுத்துருவாரு. அது மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அவர் கேஸ் போட்டு வாங்கி கொடுத்துருவாரு. நம்மளுக்கு கோயில் பிரச்சனை, மற்ற சாதி பிரச்சனை எது இருந்தாலும் அவருக்கு சொன்னோம்னா அவரே தீர்த்து வச்சிருவாரு. நம்ம என் வீட்டு முதற்கொண்டு சாரு அவர் தான் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அசோக் அவர்